வணக்கம். இப்போ Tradetronோட நியூ பிரைசிங் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ, இதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்கீம் படி தான் சார்ஜஸ் எல்லாம் போகும். இதில என்ன சொல்றாங்கன்னா, ₹15 வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெப்ளாய்மென்ட்டுக்கு எடுப்பாங்க. அது பேக் டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கிறது தான். 6 மந்த்துக்கு ₹20 எடுக்கிறது. இப்ப இதில வந்து புதுசா வந்து இப்ப தான் கிரியேட் பண்றாங்க. Tradetronல அக்கவுண்ட் சைன் அப் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹300 வந்து ஆட் பண்ணி விடுவாங்க, வாலெட்ல. ஆக்சுவலா அது எதுக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, பேக் டெஸ்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அத பத்தி இங்க கிளியரா போடல. பட் ஆல்ரெடி அவங்களோட வீடியோல வந்து அந்த மாரி தான் சொல்லியிருந்தது. அ இப்போ ஆல்ரெடி இருக்குது, அக்கவுண்ட் இருக்குது. அவங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. எக்ஸிஸ்டிங் ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு பிளான் முடிஞ்சிடுச்சுன்னா, இப்போ அவங்க வந்து வாலெட்ல அமௌண்ட் ஆட் பண்ணணும். ஆட் டூ வாலெட்ல போயிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு ₹10லேருந்து 20, 30, 100 வரைக்கும் போயிட்டே இருக்கு. இங்க சப்போஸ் ₹900 ₹900 பே பண்ணணும். இல்ல ₹1000க்கு நம்மளுக்கு வருதுன்னா, அங்க டிஸ்கவுண்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. ஆக்சுவலா ₹1000 வேல்யூ அது. பட் நீங்க வந்து 950 பே பண்ணாலே, ₹1000க்கு உள்ள ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி குடுக்குறாங்க. அடுத்து 1500 நீங்க எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ கட்டணும்னு குடுக்குறாங்க. அப்படியே நீங்க பண்ணா 5000க்கு உள்ள ஸ்கீம் எடுக்கிறீங்கன்னா, ஆக்சுவலா ₹5000 உங்க இருக்கும் வாலெட்ல. பட் நீங்க பே பண்றது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல குடுப்பீங்க. அவங்க பே பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. இப்ப இதில சில ம டவுட்ஸ் எல்லாம் வந்து சிலது இருக்கும். அது இப்ப எப்படின்னு பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ₹15 சார்ஜ் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் டே. ஒரு வொர்க்கிங் டேக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ₹15. இப்ப நடுவுல ஹாலிடேஸ் வருதுன்னா, அதுக்கு எதுக்கும் வராது. சாட்டர்டே, சண்டே மத்தபடி வேற ஏதாவது ட்ரேடிங் ஹாலிடேஸ் எதனா வருதுன்னா, அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி அதில ஆக்டிவ்ல இருந்தாலும் அத சார்ஜ் எடுக்க மாட்டாங்க. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு டவுட்டு. இப்ப என்எஸ்சி, எம்சிஎக்ஸ் 2 ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் யூஸ் பண்றாருன்னு வச்சுக்குவோம். இப்ப அது 2 ஸ்ட்ராட்டஜி 2ஆ கணக்கு எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்எஸ்சி வந்து காலையில ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ என்எஸ்சி ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு. எம்சிஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு. 2மே ஆக்டிவ் மோட்ல இருக்குது அப்படின்னா, அட் அ டைம்ல சரிங்களா? சேம் டைம்ல 2மே ஆக்டிவ் மோட்ல இருக்குதுன்னா, 2 ஸ்ட்ராட்டஜிக்கும் 15 + 15 ஸோ ₹30 அதுக்கு போயிடும். இத எப்படி வந்து நம்போ இத அவாய்ட் பண்றதுன்னா, ஒண்ணு நீங்க வந்து எம்சிஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜிய என்எஸ்சி மார்க்கெட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாரி இருந்ததுன்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜியா கணக்கு எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து ₹15 வந்து நீங்க என்எஸ்சி ஸ்ட்ராட்டஜி, எம்சிஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி 2மே யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா 2மே டிஃபரெண்ட் டைமிங்ல யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அன்னைக்கான மொத்தமா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கன்சிடர் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு இருக்கு. மண்டே நாளைக்கு வந்து லீவு. அக்டோபர் 2க்கு வந்து மார்க்கெட் லீவு. சரிங்களா? 3ஆம் தேதி வந்து வொர்க்கிங் டே. மார்க்கெட் வொர்க்கிங் டே. அப்ப என்ன பண்ணணும் நம்போ, எம்சிஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜிய நாளைக்கு நைட்டே நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிய வந்து என்ன பண்ணணும், பாஸ் மோட்ல வச்சிடணும் அத. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒன்ஸ் நீங்க பாஸ் மோட்ல வச்சா தான், அது அடுத்த நாள் காலையில மார்க்கெட் ஹவர்ஸ்ன்னு இல்ல. ஸோ நைட் பார்த்தீங்கன்னா 12 ஏஎம் இருக்கு இல்லையா? நைட்டு. ஸோ 24 ஹவர்ஸ் இருக்குல்ல. அந்த 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மோட்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான், உங்களுக்கு அந்த எம்சிஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி கன்சிடர் ஆகாது. இல்ல நீங்க வேற ஸ்ட்ராட்டஜியா இருந்தா கூட. இப்போ நான் உங்கள டவுட்ட நான் கேட்டிருந்தேன். இந்த சப்போர்ட் டீம் கிட்ட வந்து டவுட்ஸ கேட்டிருந்தேன். அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இருக்கு. சரிங்களா? இது 5மே ஆக்டிவ் மோட்ல இருக்கு ஆனா. 5 ஸ்ட்ராட்டஜியுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஆக்டிவ் மோட்ல இருக்கு. பட் ஆனா அன்னைக்கு வந்து 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் எனக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிருக்கு. மத்த 3 ஸ்ட்ராட்டஜில எதுவும் நடக்கல. ஆனா பட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாஸ் மோட்ல கிடையாது. ஆக்டிவ் மோட்ல இருக்கு. ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல எனக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க 5 ஸ்ட்ராட்டஜிக்குமே சார்ஜ் ஆகும்னாங்க.
ஆனா 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் என்ட்ரி எக்ஸிட் ஆயிருக்கு. ஆனா எல்லாமே ஆக்டிவ் மோட்ல தான் இருந்தது. அதனால 5 ஸ்ட்ராட்டஜிக்குமே என்ன சார்ஜோ, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ₹15 இல்லையா? அப்போ அதே மாரி 5 ஸ்ட்ராட்டஜிக்குமே எடுத்துருவாங்க. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணல, நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கே அந்த ஸ்ட்ராட்டஜிய பாஸ் மோட்ல வச்சிடணுன்றாங்க. அதுதான். சப்போஸ் நீங்க நாளைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு ஸ்ட்ராட்டஜிய பாஸுக்கு மாத்துறீங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து மண்டே இல்லையா? மண்டே. அடுத்த நாள் டியூஸ்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஹவர்ஸ் மார்க்கெட் ஒர்க்கிங் டே. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எம்சிஎக்ஸோ, என்எஸ்சியோ எதுவா இருந்தா கூட, உங்களுக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள நீங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிய பாஸ் பண்ணிடணும். அந்த ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு என்ட்ரி எடுக்கல, அந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவ் நீங்க என்ட்ரி எடுக்க மாட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய ஒர்க்கிங் டேக்கு முன்னாடியே ஸ்ட்ராட்டஜிய கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணி ஆகணும். அப்படி பாஸ் பண்ணல, அடுத்த நாள் ஒர்க்கிங் டேல காலைல ஒரு 8 மணிக்கு தான் நீங்க பாஸ் பண்றீங்கனாலும், அதுக்கு முன்னாடி இது ஆக்டிவ்ல இருந்திருக்கு. ஸோ, அதனால அதுக்கும் சார்ஜஸ் எடுப்பாங்கன்ற மாரி தான் தெரியுது அதில. ஸோ, அதனால இந்த ஒரு பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ, வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின நாளே நீங்க வந்து என்ன பண்ணி ஸ்ட்ராட்டஜிய பாஸ் பண்ணி வச்சுருங்க. இல்ல அன்னெசசரி அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போகும். ஸோ, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் கிளியரா அவங்க சைட்லேருந்து எதுவும் இல்ல. முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஷேரிங்க்கு குடுத்தா, பிரைவேட் ஷேரிங் குடுத்தா அதுக்கு சார்ஜ்ன்னாங்க. பட் ஆனா ரீசென்ட்டா இன்னும் ரிவைஸ்டு ஒரு வீடியோ போட்டுட்டு, அதில வந்து நெறைய பேரோட ரெக்யர்மென்ட்டு அது வந்து நீங்க சார்ஜஸ் வைக்க வேணாம்னு சொன்னதுனால, அத எடுத்துட்டோன்ட்டாங்க. சரிங்களா? இப்ப அத எடுத்துட்டாலும், அப்ப எவ்வளோக்கு நம்ப வாலெட்ல அமௌண்ட் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணுன்றத பத்தி தெரியல. சரிங்களா? இப்ப ₹100 பண்ணிட்டாலே போதுமா? அந்த மந்த் ஃபுல்லா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரைவேட் லிங்க் குடுத்தா, அதுக்கு சார்ஜஸ் எடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கிளியரா தெரியல. பட் இப்போதைக்கு வந்து அது சார்ஜ் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அது இன்னும் போக போக தான் நம்மளுக்கு அதோட ஆக்சுவல் கண்டிஷன் என்னன்றது தெரியும். சரி பார்ப்போம். இன்னும் ஒரு நாள்ல பார்ப்போம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.